ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்னைக்கு டெய்லி சமையலில் இது வரைக்கும் கோதுமை மாவில் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்மளுக்கு ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஆர்டர் போட்டு வந்திருந்து இது கிச்சன் ப்ராடக்ட் தான். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டீல்நெஸ்ஸில் வாங்கியிருந்தேன். இது அரிசி வடிக்கிறதுக்கு, காய்கறி வாஷ் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்காமல் இதே மாதிரி வாங்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதே ப்ராசஸை நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் மைதா மாவை விட கோதுமை மாவு நமக்கு ஹெல்த்தி அப்படின்ட்டு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கிடுங்க. கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவும் அந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கிட போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் ஆட் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்த ஆயில் நமக்கு இலகி வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பசைஞ்சு எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பசைங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இருந்த மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? இப்போ 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி, அந்த ரேஷியோவில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சதுக்காக இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இதில் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நிறமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா முற்றிலும் ஆப்ஷனல் தான். தேவை வேணால் போட்டுவிடுங்க. ஆனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவை திரட்டி எடுத்துக்கிட போகிறோம். இன்றைக்கி கிச்சன் மேடையில் தான் நான் போட்டு திரட்டி எடுத்துக்கிட போகிறேன். கிச்சன் மேடை நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு இருக்குல்ல, வர மாவு, அது கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பூரி விட்டுற கட்டையிலே கொஞ்சம் ராவிக்கலாம் மாவு. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஏன்னா ஆயில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு கொஞ்சம் ஒட்டும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க. நான் உருட்டுற மாதிரி நான் உங்களுக்கு எந்த மாதிரி வந்தாலும் கவலை இல்லை. நமக்கு கட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதை அதனால் சேஃபு ரவுண்டாக வேணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதில் பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு உருட்டிட்டேன். எனக்குமே சேஃப் வரல, பார்த்தீங்களா? சேஃப்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஓரங்களில் நிரப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஒரு கட்டை மாட்டு. இப்போது ஓரங்களில் கட் பண்ணதை எடுத்துகிட்டு நம்ம உள்ள மேலே கொஞ்சம் இடமும் கீழே கொஞ்சம் இடமும் விட்டு நம்ம உள்ளே கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கீழேயும் கட் பண்ணிடக்கூடாது, மேலே மொத்தமாக கட் பண்ணிடக்கூடாது. நடுவில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி மடச்சி இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுடலாம் சைடில். இப்போ பாருங்கள், இது இன்னொரு வாட்டி நம்ம அந்த மாதிரி மடித்து ஒட்டிடலாம். இப்போ எடுத்து இந்த முனையை பின்னாடி ரொம்ப டைரெக்ஷனில் நம்ம திருப்பி ஒரு அமுக்கி விட்டுடலாம். இப்போது திருப்பினதை நடுவில் ஒரு இடம் இந்த மாதிரி எடுத்து நம்ம இப்படி விட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் அழகாக கிடச்சிரும். அங்கிட்டு இங்கிட்டு கோணலாக போயிருக்கே, இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி எல்லா மாவையுமே இப்போ நான் திரட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே திரட்டி எடுத்தாச்சு. அதில் ஒரு உருண்டை மட்டும் சின்னதாக இருந்து, ஸோ அதனால் சின்னதாக இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம்.
கடாய் ஹீட் ஆனதும் அதில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேர்த்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து நார்மல் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த நார்மல் மீடியம் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கிடலாம். ஏன்னா ஒன் சைடு நல்லா வந்திருக்கோம், ஸோ அதனால் மாற்றி போட்டுக்கிடலாம். போடும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து மாற்றி போடணும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது ப்ரிப்பேர் பண்ண தேவையான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. இது குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது, ரொம்பவே பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டு பாருங்கள் ரெண்டு பக்கமும். இதே ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சக்கரை பாகு, அதில் நம்ம வந்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிக்கரண்டியை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எண்ணெய் வடிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் இந்த மாதிரி வடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் தான் சக்கரை பாகுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சக்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே செட் ஆகும். இப்போ பாருங்கள், சக்கரை பாகில் சேர்த்துட்டேன். இதை நல்லா வந்து இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் அமுத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளே நமக்கு சக்கரை பாகு இறங்கும். நல்லா 1 மணி நேரம் சக்கரை பாகில் ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிட்டு 1 மணி நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்து. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.